ஊர்ல இருக்க கடன் எல்லாம் கொடுக்குறீங்க, என்னை மாத்திரம் விட்டீங்களா? அடுத்தது உங்களுக்கு தானே, அதை விடுங்க. சரி, இந்த பேண்ட் எங்க? ஹேய், யாரா நீங்க? சகோதரர் ஏன்னா கட்டி போட்டிருக்கீங்க? ஹேய், நான் கேக்குறேன், பிஸ்கெட் முழுங்குறேன். பேர் என்ன? உச்சிக்குட்டி. போலீஸை கூப்பிட வேண்டி வந்துரும், மரியாதையா போயிடுங்க. நாங்களே கூட்டு தாண்டா வந்திருக்கோம். இவரு சிரி போலீஸ், நான் சொல்றது சீரியஸான போலீஸ். ரகு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, நீங்க ஜாலியா பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு அப்புறமா வர்றேன். எங்கடா வைரம்? எந்த வைரம்? வைரம் எங்க? எதுன்னு தெரியாதனால தானே அவன் எந்த வைரம்னு கேக்குறான். எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எங்கடா வைரம்? அல்ல, வைரத்தை பத்தி எனக்கு கூட தெரியாது. தெருவில் நினைக்கும் போது டைம் இருக்கு கூட. என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. எங்கடா சிரிக்கிறான்? சொன்ன திரும்பி பாரு, முட்டா பையல. யாரடா திட்டா? ஒன்னா தானே சொன்ன, கூமிட்டேன். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஆளு பக்கமா இருக்கேன், கை மாத்திரம் பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது. இத பாருங்க, நோ வயலன்ஸ். உங்களுக்கு என்ன தேவை எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க, டக்குன்னு குத்துறேன். என்கிட்ட இருந்து சீட்டாடி ஜெயிச்சிட்டு போனேன், அந்த செல்போனை கேக்குறாங்கடா. அதுவா? இந்த போன் தானே? இத கொடுத்தா எங்க 2 பேரை விட்டுருவீங்களே? முதல்ல போனை கொடு. ஹலோ பிரதர், அதான் போன்லாம் கொடுத்தாச்சுல, எதுக்கு துப்பாக்கி? இந்த போனுக்குள்ள 10 கோடி ரூபாய் வைரம் இருக்கு. 10 கோடியா? அது தெரியாதப்பவே ஒருத்தன் காட்டி கொடுத்தீங்க. இப்போ நான் உங்களை அப்படியே விட்டுட்டா என்ன போட்டு கொடுத்துட மாட்டீங்க? மிஸ்டர் வைரப்பல், சின்ன வயசுலேருந்தே எனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா என் பிரதரால் தாங்க முடியாது. அதுவும் அவன் கண் முன்னாடி நான் சாவறத சத்தியமாக அவனால் பார்க்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு அவனை ஷூட் பண்ணுங்க, எதாக இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். சார் எப்படியும் நான் சாக தான் போறேன். எந்த பிரச்சனைக்கும் போகாம செவனேன்னு இருந்தா என்ன? இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டு தான் இவன் தான் சார். முதல்ல அவனை போடுங்க சார். அவன் சாகுறத சந்தோஷமா பார்த்துட்டு அப்புறம் நான் செத்து போறேன். என்ன சார் நீங்க யார் சொன்னாலும் கேக்குறீங்க? இத பாருங்க, எனக்கு வேணாம் அவனுக்கு வேணாம். இருக்கிறதுலே பெரியவர் எங்க அமிதாப் மாமா. ஃபர்ஸ்ட் அவரை ஷூட் பண்ணுங்க. முதல்ல அந்த நாயை கொல்ற. ஐயோ மாமா, நாயை ஒன்றும் பண்ணிடாத, அவுத்து விட்டா ஓடிடும். போ. இது போறேன் மாமா. அப்பச்சி, லோட் பண்ண மறந்துட்டேன். ஓடு. நாய் பிடிச்சு
24 வருடங்களாக பணியாற்றி வரும் எஸ்பி சௌத்ரி போலீஸ்காரர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவன் வாயிலிருந்து இல்ல. அதைத்தான் நானும் சொல்றேன். தீப்பெட்டிக்கு 2 பக்கம் வருஷம் தீ பிடிக்கும். ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியன் தப்பு பண்ற அரசியல்வாதிய எங்க டிபார்ட்மெண்ட் தண்டிக்கவே கூடாது. இவனை எல்லாம் டாரா அடிச்சு கிழிச்சாத்தா சார் போலீஸ் ட்ரைனிங் என்னன்னு தெரியும். போலீஸ்காரனுக்கு ஒரு திமிரு இருக்கணும். அவளுக்கு எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ண அங்கே சிக்கத்துல போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பாத்திருப்ப. பாவண்டா அவரு. பாவமா விட்டா நமக்கு பால் ஊத்திடுவான். வா 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 வா. என்ன அப்ஜி இப்படி ஆயிடுச்சு? அவனுங்களை போய் புடிங்களா. வா 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 சீக்கிரம் வாடா டேய். என்னடா வர மாட்டான்னு சொன்னே வந்துட்டான். அக்கா குழப்பமா இருக்கு. யோ பங்காளி எங்கயா இருக்க? இதோ பின்னாடி தான் இருக்கேன். அடிச்சலாம். நைட்டு போதை போட்டு தப்பிக்க விட்டீங்களா? வாழை மட்டை எப்படியா தப்பிக்கும்? வாழை மட்டையா? பின்ன பொடி மட்டையா? ராத்திரி பூரா அது கூட இருந்து ட்ரெஸ் எல்லாம் கரையாச்சு. சாரிக்கா ஏதோ தப்பு நடந்துருச்சுக்கா. உனக்கு உன் மாமா எவ்வளவோ தேவலடா. அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு தான். ஆனா செய்யாததை செஞ்சேன்னு காட்டிக்க மாட்டாரு. உன் புருஷனோட என்ன கம்பேர் பண்ற பாத்தியா? இதுக்கு மேல என்னால அசிப்பட முடியாது. என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. யோ பங்காளி ரமேஷங்கயா ரெடியா இருக்கான். அவன் பாடி லாங்குவேஜ் சரியில்லையே, கண்டுக்கவே மாட்டான். தத்துக்கு முன்னாடி சடங்கு பண்ணணும். பிள்ளையாண்டன தோப்பனார் மடியில உட்கார சொல்லுங்க. காது குத்துறவால வர சொல்லுங்க. காது குத்துதா? காதெல்லாம் குத்த முடியாது. எனக்கு அமெரிக்கா விசா கேன்சல் ஆயிடும். தயவு செய்து புரிஞ்சுங்க. இனிமே நீ எங்க அமெரிக்கா போக போற? என் கூட தான் இருக்க போற. மாமா வேற எதனா ஆப்ஷன் சொல்லுங்க ஆப்ஷனே ப்ளீஸ். கிடையாது. உட்கார வைங்க. உட்கார வைங்க. தம்பி பாத்து. தம்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருப்பா. அட்ஜஸ்ட் பண்ண இதுனா ஷேர் ஆடுவா. டேங்கர் லாரி. நீங்க என்ன டாடி அட்ஜஸ்ட் பண்ணோம்? பிள்ளையாண்டா சிரமப்படுறானோல கொஞ்சம் தம் கட்டுங்க. இப்போதைக்கு உட்கார வைக்கலாம். ஏய் ஏய் முடிங்க கை டேய் டேய். அமைதியா இரு. ஏய் பிடிங்க. அட காதலே குத்து பாருங்க. யோ குத்தியா. ஒண்ணும் ஆகாதுப்பா. குத்தியா நீ அவன் கை நடிக்கிட்டே இருக்க. குத்து. அவன் காதல குத்து சொன்னா நாக்கல குத்துற. நீ ஏன்டா வாய காட்டின? காமிச்சா குத்திடுவாங்களா? வெளிய வாட உன்னை வச்சுக்கிறேன். போட போட சீர் இருக்கட போட. ஜி அவன் கன்ஃபார்மா ஏதோ பிளான் பண்ணிருக்கான் ஜி. இந்தாங்க தம்பி வேட்டி கட்டிட்டு குத்த வாங்க. முடிய போறது. சீக்கிரம் கட்டுங்க தம்பி. வெல்கோலாம் வச்சிருக்கு. போய் கட்டிட்டு வா. டேய் ஆள தூக்குறேன்னு சொல்லிட்டு சீரை தூக்கி கொடுத்துட்டு இருக்க. வெக்கமா இல்ல? அக்கா அது ரமேஷுக்கு பிடிச்ச வெட்டி. அதுக்கப்புறம் குத்துறது தூக்குறதும் ரமேஷ் பார்த்துப்பான். அண்ணா நீங்க போங்கண்ணே. துணைக்கு வரேன் தம்பி. இல்லண்ணே நான் வேஸ்ட் கட்டுவேன். எனக்கு ஆல்ரெடி கட்ட தெரியும். நீங்க போய்ங்க. ஹலோ பிரதர் சாப்பிட்டீங்களா? நாங்கெல்லாம் சாப்பிட்டோம். முதல்ல நீ கொஞ்சம் தனியா வரியா பேசணும். அண்ணே அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம ஊர் கெஸ்ட் நீங்க தான் அவங்கள பாத்துங்க. சாப்பிட கூட்டி போங்க. போங்க போங்க. தோசை சாப்பிட்டேன்பா. நான் இட்லி சாப்பிட்டேங்க. எங்கடா தப்பிச்சு ஓட பாக்க? ரமேஷ் உன் வேலையை காட்டுறான். நீ ஐடியா கொடுத்தவன ஆட்டே போட பாக்குறியா? இங்க வரே. எவனுக்கு ஒரு காசு கிடையாது. டேய் டேய். உன்னை எங்க போட மாட்டாங்க. யோ எங்க அவன்? அவன் ஓடிட்டான்டா. அவனை பிடிக்கடா. டேய் அவன் மாட்டுக்கு பயந்து ஓடிட்டான்னு நினைக்கிறேன். திரும்பி அவன் வரவே கூடாது. வெளியே வச்சு அட்டாக் பண்ணணும். வாடா. டேய் நில்லுடா. டேய் தைரியம் இருந்தா ஏனிய போடுறா. ஏறி வந்து ஏனிய மறக்கிற மனுஷன் இல்லடா. ஐ அம் a human being. நோ. டேய் ரமேஷ் இருந்து கூட நீ தப்பிக்கலாம். எங்கள்ட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதா? சாவச்சிரும். கீழ வாடா. மரியாதை இந்த பக்கம் இறங்க. எனக்கு நீ வேணும். நாளுக்கு நாள் நமக்கு டிமாண்ட் அதிகமா போயிட்டே இருக்கு. டேய் அண்ணா தூக்குடா. தம்பி வந்து எதுக்கு? வா 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 போலாம் போலாம். இப்போ புரியுதா நான் ஏன் அவளை பிராக்டிஸ் பண்ணு. கோ ஃபாஸ்டா போ ஃபாஸ்டா போ. ஓடுமலே போ. ஐயோ சிரிச்சு வாங்கி பறக்கறாங்க. எங்க அந்த பக்கம் போறீங்க? டேய் டேய் அந்த போறடா. ஏய் நீங்க அப்படி போங்கடா. நான் இப்படி போறேன்.
ஆம்பளையா இருந்தா நில்றா. அவன் நின்னா நான் எப்பறம் வண்டி ஓட்டுறது மறைக்காது. அடுத்த படத்தை ஏமாத்துறே வெக்கமா இல்ல? தூ. ஹேய் இப்ப தந்தை என்கிட்ட இருக்கா, அது ஏன் சொத்து, அதுக்கு நீ ஆசைப்படுறிய, உனக்கு வைக்கமா இல்ல? தூ தூ தூ. நீ 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 போய் போ. யோ என்ன மூஞ்சி? அது ஒண்ணு இல்லப்பா, நீ துப்புனது எதுக்காத்தல என் மூஞ்சில ஒட்டிக்கிச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டர்க்கியில் இது ஒரு ட்ரீட்மெண்ட், மூஞ்சில் இருக்க சுருக்கெல்லாம் சரியிடும். அப்படியா? போயா. ஐயோ அந்த மாதிரி தாவிட்டானுங்க. பாய் ஜி நம்மளும் தாவிடலாம் ஜி. என்ன சர்க்கஸ்ல போற மாதிரி போறாங்க. இருங்கடா நானும் என் வித்தையை காட்டுறேன்டா. பாருங்கடா என் வித்தைய. என்ன பங்காளி பொறுப்பு இல்லாம தொங்கிக்கிட்டு இருக்கீங்க? அட குதிங்க. உங்களை நம்பி குதிக்கிறேன், பிடிச்சிருக்கீங்களா? குதிங்க. என்னடா ரிங்காரிக்க ரோசஸ் விளையாண்டுட்டு இருக்கீங்க? கையை சேர்த்து பிடிங்கடா. இப்போ ஓகேவா? குதிங்க. கையை விடட்டுமா? விடட்டுமா? என்ன பங்காளி அதுக்குள்ள குதியா? கிளியரா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்ல மாப்ள. எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. வர்றீங்க, பொண்ணுங்களை கூட்டிட்டு போறீங்க. ஓகே மாமா. என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? பின்னாடி கதவு திறந்து வச்சாச்சு, பொண்ணுங்களுக்கு ப்ரோக்ராம் சொல்லியாச்சு. வேற என்ன பண்ண முடியும்? கரெக்ட். சீக்கிரமா. நல்ல வேலை, யாரும் இல்ல. கிளம்பு. அம்மாவுக்கு அவளை பத்தி கவலைப்படாத. இத பாரு, ஜெயிக்கிறதுக்காக பசுபதி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். பிடிஞ்சா என்ன நடக்கும் தெரியாது. உங்க அம்மா யார பேச்சும் கேட்கறதில்ல. அவ பிடிவாதத்துக்கு நீ ஆளாக கூடாது. சொன்னா கேளு. கிளம்பு. இல்லப்பா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். கிளம்பு. நாங்க தான். இது சகல ஷாக் ஆகாத. நீ பொண்ணு அனுப்பிச்சு வச்சுட்ட, நாங்க மாப்பிள்ளைங்களை வர சொல்லிருக்கோம் பொண்ணுங்களை கூட்டு போறதுக்கு. என்ன இந்த வீட்ல உன் பொண்டாட்டிக்கு 3 ஓட்டு போச்சு. என்னடா பந்த் அன்னைக்கு பார் வாசல் நிக்கிற மாதிரி கூட்டமா நிக்கிறானுங்க, எப்படி தூக்குறது? யார் நீங்க? மாமா. மாமா தான் வர சொன்னாரு. எங்களே மாமா தான் அனுப்பிச்சாரு. பாய்ஸ் ஜம்ப் பண்ணுங்க. மாமனுங்க பாக்குறதுக்கு பிளாட்ஃபார்ம்ல நைட்டி விக்கிறவனுங்க மாதிரி இருந்தாலும் பிளானிங்ல ஐடி பசங்களை மிஞ்சறானுங்கல்ல. வாங்க வாங்க. ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ற? வா வீட்டுக்கு போலாம். நான் வர மாட்டேன். என்ன விளையாடுறியா? உன்னை நம்பித்தான் நான் வீட்டு விட்டு வந்தேன். நான் சொன்னதுதான். வா நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாம் பண்ணா அத்தைங்களுக்கு என் மேல இருக்கிற வெறுப்பு இன்னும் அதிகமாயிடும். அப்புறம் கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கவே முடியாது. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வந்துங்க வந்துங்க வந்துங்க. இது என்ன சிக்னல்? சிக்னல் இல்ல, விக்கல். விக்கும்போது வாய் பத்தாதடா, சித்தர போறான். பொத்துனா இவனுக்கு மட்டும் தான் ஆபத்து, கத்துனா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. ஒரு நிமிஷம். தகுடி. ஐயா விக்கிபீடியா. மாயா, மாயா. அவ இல்ல, சரவணனை பார்க்க அனுப்பிச்சிட்டேன். எந்த தைரியத்துல என் பொண்ணு அவங்க கூட அனுப்பிச்சு வச்சீங்க? உள்ள பேசுறது எதுவும் கேட்க மாட்டேங்குதே. ஏப்பா என்ன பிரச்சனை? இப்படி கத்துறாங்க. ப்ரோ ஃப்ரிட்ஜில் வேற ஏதாவது வாட்டர் பாட்டில் இருந்ததா? இல்ல, ஒரு பாட்டில் தான் இருந்துச்சு. தான் புரியுது. இருந்த ஒரு பாட்டில் எடுத்து நீங்க குடிச்சிட்டீங்க, அதான் அவங்க தாகத்துல ஓன்னு கத்துறாங்க. பெத்த பொண்ணுக்கு வாழ்க்கை அமைச்சு தர தைரியம் தேவையில்ல, அக்கறை இருந்தா போதும். என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டீங்களா? நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னது? ஏப்பா ஏதோ கையை நீட்டி நீட்டி பேசுறாங்க. அது இருந்ததே ஒரு பாட்டில் தண்ணி, அதுவும் எங்க போச்சுன்னு கத்துறாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இவரு மாயாவை சரவணன் கூட அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நானா இருந்தாலும் அதே தான் செஞ்சிருப்பேன். அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும். உனக்கு என்ன? 10 மாசம் சுமந்து பெத்தவன் நான். எனக்கு தான் தெரியும் அந்த வேதனை. பாவம்பா, பசி வைத்த கிளி தான். தண்ணியாவது குடிக்கலாம் வந்திருக்காங்க, அதையும் நீ எடுத்து குடிச்சிட்ட. ஏன்பா விக்கல் எடுத்தா தண்ணி குடிக்கிறது தப்பா? யோ, ஊ வீட்டு தண்ணி குடிச்சா பரவாயில்ல, ஊரா வீட்டு தண்ணி குடிச்சா தப்பு தான். ஏப்பா கொடுத்ததே நீதானப்பா. நாங்க கொடுத்தா நீ குடிச்சிருவியா? மாயா போனது உனக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுமா. எதுவுமே தெரியாம தண்டா நீ எதுக்கு இருக்க? கண்டுபிடிக்கிறவங்க கோவம் அடங்காது போல இருக்கு. ஏப்பா கண்டுபிடிக்கிற அளவுக்கு என்ன கொலையா பண்ணிட்டேன். பேசாம சாரி கட்டு நானே சரண்டர் விடுங்கப்பா. இப்ப நீ போனா மாமா மாட்டிக்குவாரு, பிளான் எல்லாம் சொதப்பிடும். என் பொண்ணை விட என் குடும்ப கௌரவம் தான் முக்கியம். ஐயோ இவ்வளவு கோவமா போறாங்களே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே.
ஐயோ பிரியாணி பட்டு வாங்கும்போது தண்ணி பாக்கெட் வாங்கடா தண்ணி பாக்கெட் அடிச்சுக்கிட்டேன் கேட்டா நான் நாய் விடுங்க என்ன வேண்டாம் விடுங்க ஐயோ துப்பாக்கி என்ன பண்ற இனிமே இருந்தா என் உயிர் போயிடும் விடுங்கப்பா ஐயோ என்ன ஒண்ணும் பண்ணிட்டாங்க இனிமே அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க என்ன சுட மாட்டேன்னு சொல்லுங்க ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க நீங்க சுடுறதுக்கு தெரியல அந்த படுபாவை நான் தாமா மாமா நீ என்ன கால விழுந்த மாமா என்ன காப்பாத்துங்க மாமா மாமா என்ன காப்பாத்துங்க மாமா என்ன இந்த ஆளை கண்டுபிடிக்கிறான் அவர்தான் எங்க பாஸோட மாமா. இவ்வளவு நேரமா ஆப்போசிட் குரூப்போட தான் விளையாடிட்டு இருந்தமா இவனை மண்டையில வேற என்ன அடிச்சிட்டேன் மாதிரி 2 மாப்பிள்ளைங்க ஒளிஞ்சிருக்காங்க அவங்களையும் காப்பாத்துங்க மாமா யாரா அந்த மாப்பிள்ளைங்க அதோ மாமா வாடா நைஸா டேய் அவங்கள புடிங்கடா மடையா ஏன் மாப்பிள்ளைங்கடா அவ மாப்பிள்ளைங்க வந்ததுலேருந்து சரக்கு அடிக்காம கைகால ஒரே சிவரிங்கா இருக்குடா. சரக்குல வாசனை இல்லை. வாசனை வேணும்னா பர்ஃபியூம் எடுத்து குடி. குடிக்கிறது ஓசு குடி. இதில் உனக்கு எகத்தால வேற. இது தண்ணி எடுத்து கிணத்துக்குள்ள என்ன கிடக்குது? என்னத்தை இப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா? அடி பாவி கொலகாரி, நீதான் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கியா? இருவனை இப்பவே மாட்டி விடுறேன். டேய் கூப்பிடுற எல்லாரையும் கத்துடா. என்னடா கூப்பிட சொன்னா கொட்டாவி விடுற? நீ கத்தல என்னடா? நான் ஓடி போய் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றேன். நீ மாட்டுனடி. இன்னைக்கு நீ செத்த. பணத்தை பேங்க்ல போற மாதிரி பணத்தை கிணத்துக்குள்ள போட்டு வச்சிருக்காளே, இவளை விடக்கூடாது. என்னது ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி ஒரே இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கேன். இது யாரு? அவங்க ஃப்ரெண்டு போல இருக்குங்க. ஃப்ரெண்டுனா ஒரே வீட்ல இருக்கலாம், இல்ல ஒரே பிளாட்ல இருக்கலாம், ஒரே உடம்புக்குள்ள இடம் இருப்பாங்க. இது பேய் பாஸ். பேயா? அக்கா வந்து பவுன்ஸ் ஆகி திரும்ப கைக்கு வர மாதிரி திரும்ப திரும்ப உங்ககிட்டயே வந்து நிக்கிறா. இந்த அடி ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் வேற மாதிரி அடிக்கக்கா. நீ யார்கிட்ட கை ஊக்குற தெரியுமா? சும்மா நின்னாலே போட்டு நொங்கு நொங்குன்னு நொங்குவா. இவை எதிர்த்து வேற நிக்கிற. இன்னைக்கு பேய்க்கு புல் மில்ஸ் தான். நீ உண்மையில தைரியமான பேயா இருந்தா, வீரமான பேயா இருந்தா போய் இவரடி. இதுகிட்ட பொட்டலை கட்டுற பசங்களை பக்கத்துல வச்சுக்கிற கூடாதுன்றது பண்ணி பைய கோர்த்து விட்டானே. பேயக்கா பேயக்கா, என்னையெல்லாம் அடிக்கிறது வெளியில தெரிஞ்சு உனக்கு தாசிங்க என்ன விட்டுருக்கா. மூத்தவனுக்கு ரோட் கிளியர் ஆயிருச்சு. அடுத்து ஐயா தான். நீங்க எதை பத்தி பேசுறீங்க? நம்ம கல்யாணத்தை பத்தி தான். ஏன் உனக்கு ஆசை இல்லையா? இல்லைன்னா இப்பவே சொல்லிடு. இல்லாம இருக்குமா? அப்போ நீ கல்யாணத்துக்கு ரெடி. எப்ப வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. அவசரப்படாத. எங்க அண்ணன் ஒத்துக்க வேண்டாமா? ஒருவேளை உங்க அண்ணன் ஒத்துக்கலைனா? ஒத்துக்க வைக்கிறது உன் சாமர்த்தியம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என் அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். ஓ அவ்வளவுதானே. அசத்திடுறேன் பாருங்க. என்னது இளநிய வெட்டி அண்ணன் தலையில போடணும், அந்த சமயத்துல நீ வந்து காப்பாத்துவியா? போமா. மரம் ஏற சொல்லி கொடுத்த குரு அவரு. மரம் ஏற சொல்லி கொடுத்தாரு, ஆனா இறங்க நான் தானே கத்துக்கிட்டேன். இருந்தாலும் சோறெல்லாம் போட்டாரு. சோறு போட்டாரு, ஆனா மீண்ட சொத்தை தானே போட்டாரு. போட்டுக்க சட்டையெல்லாம் கொடுக்கறாரு. சட்டை கொடுக்கறாரு, பட் லுங்கி நான் தானே வாங்கிக்கிறேன். தபார்மா, எல்னியை வெட்டி கரெக்டா தலையில போடுவேன். அந்த சமயத்துல உஷாரா இழுத்துடணும். டைமிங் ரொம்ப முக்கியம். நான் பாத்துக்கிறேன். நீங்க எனக்கு தெய்வம்மா. ஒரு லோடு குத்தாலத்துக்கு அமிச்சோமே, வண்டி சத்தம் என்னாச்சு? 400 ரூபா ஆச்சாச்சு. கணக்கு எங்க வெடிக்குதே? பெட்ரோல் விலை கூடிச்சுல.
அம்மா ஐயோ அம்மா கொலை கொலை அண்ணாச்சி இன்னும் செத்த நேரத்துல நான் இங்கேயே அடங்கிடுவோம் போல இருக்கு இங்க ஒரு சமாதி எழுப்பி ஐயா தாந்தோணியார் தோட்டம் ஐயா தாந்தோணியார் தோட்டம்னு பேர் வைப்பீங்களா பேர் வைப்பீங்களா பேர் வைப்பீங்களா தாந்தோணி 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 டோன்ட் வரி பி ஹாப்பி ஐயா ஐயா அம்மா தெய்வம் மாதிரி வந்து உங்களை எப்படி காப்பாத்துனாங்க அவங்க மட்டும் இல்லைன்னா போய் தண்ணி கொண்டாடா போடா. இருங்க நான் கொண்டு வரேன் போய் சீக்கிரம் கொண்டாமா. ஓ இந்த மருந்தால எல்லா பூச்சியும் காலி. அம்மா தெய்வம் மாதிரி வந்து உங்க உயிரை காப்பாத்துனாங்களே அவங்க மட்டும் இல்லைன்னா தண்ணி எங்கடா? தண்ணி எங்க? தண்ணி 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 ஐயோ தாந்தோணிக்கு என்னாச்சு? ஐயோ இது பூச்சி மேல இருந்து கலந்த தண்ணி. இது ஏன் தாந்தோணி கலந்துங்க? ஐயோ ஐயா இத விடுங்க ஐயா. அம்மா தெய்வம் மாதிரி வந்து உங்க உயிரை காப்பாத்துனாங்க அம்மா மட்டும் இல்லைன்னா தூக்கி கிணத்துல போடுங்கடா. டேய், 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 அவனை விடுறா. நீ போய் வண்டி எடு, இவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போலாம். சரிண்ணா. சீக்கிரம். மன்னிச்சுக்கோங்க. ஏமா யாருமா நீ இங்க எதுக்கு வந்த? பூஜை மந்த தண்ணி கொடுத்துட்டியா? இவனை எப்படி காப்பாத்துறது? அறிவு இருக்கா உனக்கு? டேய், என்னடா தெய்வத்தை ஏன் திட்டுறீங்க? சாணியை கரைச்சு வாயில ஊத்துனா குடிச்சதெல்லாம் வெளியில வந்துட்டு போகுது. சாணியா விட்டா வெரைட்டிய வச்சு நெருப்பு கூட வைப்பீங்கடா. நான் எஸ்கேப்டா. அம்மா தெய்வம் மாதிரி உங்களை காப்பாத்துனாங்க. அம்மா ஏமா அடிக்கிற? கொடுத்த காசு ஒழுங்கா தானே டைலாக் சொன்னேன். என்னது? டைலாகா? இல்ல ஃபைட்.